ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹாஸ்னஸ் யூடியூப் சேனல். இந்த வாட்டி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கிச்சனுக்கு ஹாலுக்குலாம் எதுவும் நான் வாங்கலை. இந்த வாட்டி நம்ம செல்ஃப் கேருக்காக ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். இல்லை இப்போ நீங்கள் உங்கள் ஃபேஸோட ஸ்கின்னை க்ளீனாக வச்சுக்கணும், நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னா நீங்கள் ஸ்டீமர் பண்ணணும். ஸ்டீமர் நீங்கள் ஸ்டீம் உங்கள் ஃபேஸ்க்கு காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்லர் போனீங்கன்னா நிறைய காசு ஆகும். அதை உங்கள் வீட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களை கலாய்ப்பாங்க. ஏன் இட்லி கொண்ட முன்னாடி போய் தலை நீட்ட வேண்டியதானே அப்படின்னு கலாய்ப்பாங்க. என்னையே அப்படி தான் கலாய்ச்சாங்க. அப்புறம் தான் நானும் எங்கள் அம்மாவுக்கு போய் ஒரு புது ப்ராடக்டை நம்மளாக தேடி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சேன். நானும் எங்கள் அம்மா சேர்ந்து கண்டுபிடிச்சோம். அது என்னென்னா இதுதான் கைஸ். இது ஹெல்த்தி சென்ஸில் நேனோ கேர் வச்சு இது நமக்கு ஒரு ஃபேஸ் ஸ்டீமர். இது புதுசாக இருக்கா? புதுசாக தாங்க இருக்குது. ஏன்னா இது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நீங்கள் ஆவி பிடிக்கிற மாதிரி கூட யூஸ் பண்ணலாம், உங்கள் ஃபேஸ் ஸ்டீமருக்காக யூஸ் பண்ணலாம். நிறைய யூஸ் இருக்குது கைஸ். கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். அதுக்குமே இது கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது பிங்க் கலரில் இருக்குது. ஃபுல் ப்ராடக்ட் பிங்க் கலரில் இல்லை, பிங்க் அண்ட் ஒயிட் மிக்ஸ்டில் இருக்குது. ஸோ பிங்க் இருந்ததுனால கேர்ள்ஸ்க்கு பிடிக்கும்ல. ஆனால் சில கேர்ள்ஸ்க்கு பிடிக்காது, அது வேறு விஷயம். இந்த பேக்கேஜிங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். இங்கே பாருங்களேன், உள்ள அட்டை கொடுத்து அதுக்குள்ளே ப்ராடக்ட் கொடுத்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். நம்மளும் இதே மாதிரி சேஃப்டியாக மெயின்டைன் பண்ணுவோம். ஆனால் நமக்கு அது வராது. இருந்தாலும் அப்படியே பண்ண கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் இதுதாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கைப்பறியும் கொடுத்துருக்காங்க. அதனால பிடிச்சி தூக்குறதுக்குலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது லாங்காக ஒரு கேபிள் கொடுத்துருக்கனால இதுவும் நீங்கள் லாங்காக போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் நான் ஒரு ப்ராடக்டை பார்த்து கன்ஃபியூஸ் ஆனேன். இது அந்த ஹோலில் வைக்கிறது இது ஓகே, இது என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சேன். எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். ஒரு 2 வீடியோ பார்த்தா அப்பயும் எனக்கு புரியல. அப்புறம் இதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தா தான் தெரியுது. இது ஒரு அப்சர்வர் மாதிரி. எப்படின்னா இப்போ நம்ம ஃபேஸ் சீரம் இருக்குது, அந்த ஃபேஸ் சீரத்தை இதில் ஃபியூ ட்ராப்ஸ் விட்டுட்டு நீங்கள் இந்த ஹோல் ஃபுல்லாக அதை வச்சுட்டு நீங்கள் ஸ்டீமர் வச்சிங்கன்னா அந்த ஃபேஸ் சீரத்தோட எக்ஸ்ட்ராவுக்கும் சேர்த்து உங்களுக்கு ஸ்டீமராக அது வெளியில் அனுப்பும். என்னைக்கு ஒரு 4-5 வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் கைஸ் அது தெரிஞ்சிருக்கேன். அதை பார்த்து நானும் 2 யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா தான் இருக்குது. அது எப்படின்னா இப்போ இதுதான் இருக்குன்னு வைங்க. இதில் சீரம் நம்ம அப்ளை பண்ணிடணும். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் விட்டுட்டு அவங்களே இது ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களே ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணி வைக்கணும். இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது இந்த மாதிரி போய் லாக் ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீமில் வச்சப்போ உங்களுக்கு அந்த ஃபேஸ் சீரத்தோட எக்ஸ்ட்ராக்கும் சேர்த்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீமில் அனுப்பி விட்ரும். இது ஸ்டீமர்னால வாட்டர் யூஸ் பண்ணுறது. வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக இங்கே ஒரு கண்டெய்னர் கொடுத்துருப்பாங்க. இப்படி பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா அதுவே வந்துடும். இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் வாட்டர் ஊற்றிடணும். இது லெவல்லாம் கிடையாது. இது முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிஷினில் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே தான் நீங்கள் இதை செட் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வாட்டர் வெளியில் வரும். அதுதான் இதை மிஷினில் வச்சு நீங்கள் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங் ப்ரெஸ் ஆகுறதுனால உங்களுக்கு வாட்டர் மிஷின்குள்ளே வந்துடும். இந்த மாதிரி இது ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறது ஈஸி. இது ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே சேஃப்டியாக இருக்கணும். இங்கே ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல தான் நமக்கு இந்த ஸ்ட்ரீம் வெளியில் வரும். இந்த இடத்துல தான் நம்ம இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபேஸை ரொம்ப க்ளோஸில் வச்சிடக்கூடாது. கொஞ்சம் கேப் இருந்தது அந்த ஃபேஸ் ஃபுல்லாக அந்த சீரம் அதாவது அந்த ஸ்ட்ரீம் ஃபேஸ் ஃபுல்லாக அப்போ தான் கவர் ஆகும். இல்லை இவ்வளோ யூஸ் இருக்குது கைஸ். அதுக்கு மேலே இது எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறது, அது பேட்ரி கிடையாது. ஸோ நீங்கள் அது கேபிள் நம்ம ப்ளக் பாயிண்டில் போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு வாட்டி இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் கேட்கும். அப்போ ப்ரெஸ் ஆகிடுச்சு. அப்போ ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் டைம் டேக் இருக்கும். எப்படின்னா ஒரு 2 to 4 செகண்ட்ஸ் எடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரீம் அனுப்பி போக போக நிறைய ஸ்ட்ரீம் அனுப்பும். அந்த மாதிரி தான் இது நடக்கும். நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி இதே மாதிரி ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான் முடிஞ்சு கைஸ். இது எப்படி தான் ஆன் ஆகும் அப்படி தான் இது ஆஃப் ஆகும். இப்போ நான் சொன்னது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக, அதாவது இன்னும் நான் பர்ஃபெக்டாக சொல்லணும்னா டப்பாவை பார்த்து சொல்லணும். இருங்க நான் டப்பாவை பார்த்து சொல்கிறேன். இது சூப்பர் ஃபைன் நானோ லோனிக் மிஸ்ட். ரொம்ப ஃபைனான மிஸ்ட் அனுப்புறதுனால நம்ம ஃபேஸ்க்குள்ளே டக்குன்னு உள்ளே போயிடும். அது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். 50 செகண்ட்ஸ்லேயே இது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி இது எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சிடும்.
இது வந்து அரோமா டிஃப்யூசர் ட்ரே இருக்கும் வித் காட்டன் பேட்ச். அதான் இந்த பிங்க் கலர் தான் அரோமா டிஃப்யூசர் ட்ரே. ஆனால் இது வந்து காட்டன் பேட்ச். உங்களுக்கு இது யூஸ் தெரியும், நான் சொல்லியிருக்கேன். அது வந்து 15 மினிட்ஸ் இந்த ஹாட் சைக்கிள் கண்டினியூஸாக போகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க, ஏன்னா மிஷின் வந்து ஹீட் ஆகிடும். அப்புறம் செராமிக் பிடிசி ஹீட்டிங் எலமெண்ட்ஸ் இருக்குது, அதனால் இது ஹீட் ஆகிடும் சீக்கிரமாக. இது டஸ்ட்டு கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹைஜீனாக இது வந்து அந்த கேப்பு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஹேண்டில் டிசைன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களுக்கு டக்குன்னு பிடிச்சி தூக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஸ்டீமிங் டெம்பரேச்சர் மட்டும் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே இது இருக்குது. இது 100 ml ஆஃப் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. 100 ml ஆஃப் வாட்டர் வந்து இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதோட ஒயர் வந்து 1.1 மீட்டர் இருக்குங்க. இது வந்து வாட்டர்லெஸ் ஆட்டோ ஆஃப் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஓடர் ஃப்ரீ. இது மிஷின்லேருந்து எதுவும் ஸ்மெல் வராது. நம்ம வேணும்னா நம்ம வந்து சீரம் ஃபேஸ் சீரம் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே இது 1 year வாரண்ட்டி இது கொடுத்துருக்காங்க. இது நாங்கள் யூஸ் பண்ணி காட்டணும், இதோட இன்னும் எவ்வளோ அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் இதுக்கான வீடியோன்னு கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஹாஸ்னஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.